அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நண்பர்களே, இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது ஒரு பெக்யூலரான ராசின்னு சொல்லலாம். இவங்களுக்கு எதுலேயும் ஒரு நிதானம் இருக்கும். எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருந்து தான் பார்ப்போமே. சரி, நாளைக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். டக்குன்னு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் இருப்பாங்க. பொதுவாக இந்த 2026வது வருஷத்தை பொறுத்தல வருஷ பலன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு இந்த வருஷத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு போய் நம்ம பார்த்தோம்னா, எந்தெந்த மாதம்லாம் நமக்கு நல்லா இருக்கும், எந்தெந்த மாதம் நம்ம கவனமாக இருக்கணும். நமக்கு பண வரவு எப்படி இருக்கும், ஒர்க் எப்படி இருக்கும், ஹெல்த் எப்படி இருக்கும், மேரேஜ் சம்மந்தமான விஷயங்கள் எப்படி இருக்கும். ஸோ நமக்கு ஃபேவரபுளாக எந்தெந்த மாதம் இருக்குது, எந்தெந்த மாதம் நமக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. பொதுவாக இது ஒரு கோச்சார பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய ஜாதகப்படி முழுமையான பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஜாதகம் தான் பார்க்கணும். ஜாதகம் பார்க்கணும் கீழே என்னுடைய நம்பர் இருக்குது, நீங்கள் என்னைய தொடர்பு கொள்ளலாம். இப்போ இந்த வீடியோவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்தெந்த மாதங்கள் நல்ல சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த பொதுவாக இந்த வருஷத்தில் ஜென்ரலாக நம்ம எடுத்துட்டோம்னா நல்லா ஸ்லோவாக இருந்தால் கூட ஸ்டெடியாக உங்களுடைய முன்னேற்றம் இருக்கும். பண விஷயங்களில் நல்ல நல்ல பாதுகாப்பாக இருக்கும். பண விஷயங்களில் முதல் 6 மாதம் உங்களுக்கு பணபரம் சொல்லக்கூடிய 2ஆம் தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். பண விஷயங்கள் இருந்தால் கூட கொஞ்சம் பிரச்சனைகளை தவிர்த்துக்கணும். குடும்ப வாழ்க்கையிலையும் அமைதியாக இருக்கும். ஏன்னா குடும்பஸ்தானமும் அதான், அங்கே குரு பகவான் இருக்குன்னா அதுவும் அமைதியாக இருக்கும். பொதுவாக உங்களுக்கு கொஞ்சம் பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். மாற்றங்கள் தான் இந்த உலகம் நல்லபடியாக இயங்கிகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ மாற்றங்களை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு பழகணும். ஸோ அது மாதிரி நீங்கள் மாற்றங்களை ஏற்றுக்கிட்டீங்கனாலே இந்த வருஷம் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு எந்தெந்த மாதம் இது ஜென்ரலாக பொதுவான ஒரு பலனாக இருக்குது. நம்ம ஜென்ரலாக பார்த்தோம்னா ரிஷபராசிக்கு சிறந்த மாதங்கள் பிப்ரவரி மாதம். பிப்ரவரி மாதத்தில் என்னென்னா மன உறுதி, ஸ்டபர்னஸ், மன உறுதி அதிகரிக்கும். வேலை சம்பந்தமாக ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கும். நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதத்தில் தொழில் சம்பந்தமாக ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கும். ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு தீர்வு கண்டுபிடிக்கலாம் இந்த மாதத்தில். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பாசிட்டிவான விஷயங்களாக இருக்குது. இப்போ பொதுவாக இன்டர்வியூ, எக்ஸாம் இது மாதிரிலாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், டிசிஷன் மேக்கிங்க்கெலாம் இந்த மாதம் நல்லா இருக்குது. குடும்பத்துலேயும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அதிகரிக்கும். அதனால் பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு பிப்ரவரி மாதம் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கேரியர்லேயும் சரி, மென்டல் பீஸாகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம அப்படி எடுத்துக்கணும். ஏப்ரல் மாதம், பிப்ரவரிக்கு அப்புறம் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உயர்வு ஏற்படும். ஏதாவது பணம் வர வேண்டிய பணங்கள் வரும். இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய அரியர்ஸ் வரலாம். உங்களுக்கு பேமெண்ட்டில் இன்க்ரிமெண்ட் இருக்கலாம். நீங்கள் யார்கிட்டன்னு கொடுத்துருந்த பணம் ரொம்ப நாளாக வராமல் இருந்ததுன்னா அது வரலாம். ஸோ இந்த பண வரவு நல்லாயிருக்கும். நல்லா ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக ஏதாவது விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது மூலமாக வருமானம் கிடைக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டி மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். குடும்பத்துலேயும் எல்லாமே நல்லபடியாக அமைதியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். பொதுவாக நம்ம சொன்னால் உங்களுடைய இந்த வரவு நல்லா இருக்கிறதுனால கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். பெரிய செலவுகளுக்கு இப்போ வீடு கட்டணும், இல்லை வண்டி வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி சுப காரியங்களுக்கு இந்த இந்த வருமானம் வர்றதை நீங்கள் பெரிய செலவுகளை நீங்கள் திட்டமிடலாம் இந்த மாதத்தில், அதாவது ஏப்ரல் மாதத்தில். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஜூன் மாதம். ஜூன் மாதம் உங்களோட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் தொழிலில் வளர்ச்சி இருக்கும். நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ இந்த ஜூன் மாதம் நல்ல ஒரு வளர்ச்சியான மாதம்னு தான் சொல்லணும். பிஸ்னஸில் எதான அக்ரிமெண்ட்ஸு இல்லை வேறு ஏதாச்சும் ஆர்டர்ஸ் கிடைக்கிறது, அந்த மாதிரி நியூ அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக நல்லா இருக்குது. உங்கள் கூட இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களுடைய பார்ட்னர்ஸ் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும்.
இதெல்லாம் வந்து இந்த ஜூன் மாதம் நடக்கிறது. பிஸ்னஸ்ஸு, ப்ரொஃபஷனல்ஸு இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து இந்த மாதம் வந்து உங்களுடைய ஒர்க்குக்கான ரிகக்னிஷன், உங்களுடைய வேலைக்கு உங்களை வந்து மதிக்கிறதுக்கான ஒரு ஒரு மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் மாதம். செப்டம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எகெயின் நீங்கள் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கலாம். வெளிநாடு போகிறதுக்கு, வெளிநாட்டு கம்பெனி அது மூலமாக நல்லது கிடைக்கலாம். வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய நல்ல வெளிநாட்டு நல்ல நியூஸ் கிடைக்கலாம். இல்லை வெளிநாட்டுக்கு நீங்களே போகலாம். இல்லை வெளிநாட்டு கம்பெனிஸில் வேலை கிடைக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் லாபமாக இருக்கும். வேலை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் வேலை மாற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். இதெல்லாம் வந்து செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து உங்களுடைய கேரியரில் ஒரு பீக்கான மாதம்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த மாதத்தை உங்களுடைய திறமைக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. இந்த ஜாப் வந்து நீங்கள் மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் செப்டம்பர் மாதத்தை கணக்கு வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம், நல்லபடியாக இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நவம்பர் மாதம். நவம்பர் மாதம் வந்து அவங்களுக்கு வந்து லவ் பண்ணுறவங்களுக்கு, மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்க, குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கிறவங்களுக்கு, திருமணம் வாய்ப்புகள் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல மாதமாக இருக்கும் நவம்பர் மாதம். நவம்பர் மாதம் வந்து நல்ல ஏற்கனவே பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் சால்வ் ஆகும். உங்கள் கூட பழகிட்டு இருக்கிறவங்களோட பிரச்சனை இருந்ததுன்னா சால்வ் ஆகும். குடும்பத்தில் ஒரு நல்ல நேம் கிடைக்கும். குடும்பத்தில் வந்து ஒற்றுமை அதிகரிக்கும். ஏற்கனவே பிரிஞ்சிருந்தவங்க திரும்ப ஒன்று சேர்கிறதுக்கான காலமாக இருக்கும். இதெல்லாம் நவம்பர் மாதம். நீங்கள் ஈவன் இப்படி கூட இருக்கும், நீங்கள் வந்து வேறு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல வேலை பார்க்குற மாதிரி ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா நீங்கள் வேறு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட நீங்கள் திரும்பி ஒரே இடத்துல சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் வந்து சிங்கிளாக இருந்தீங்கன்னா மேரேஜுக்கு நல்ல ப்ரொபோசல் வரும். நீங்கள் மேரீடாக இருந்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏற்படும். அப்படி புரிஞ்சுங்க. அப்படி வந்து இந்த மாதம் குடும்ப சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்குது. நீங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கள் எந்தெந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, மார்ச் மாதமும் ஆகஸ்ட் மாதமும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த 2 மாதத்தில் வந்து நீங்கள் பிடிவாதமாக இருக்கிறத வந்து குறைச்சிக்கணும். தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணுறதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். தேவையில்லாமல் நம்ம வாக்குவாதம் நம்ம எதுலேயும் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிக்கணும். ரொம்ப அந்த மாதத்தில், அதாவது மார்ச் மாதத்துலேயும் ஆகஸ்ட் மாதத்துலேயும் அதீதமான செலவினங்கள் எதுவும் பண்ணாமல் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும். அந்த மாதத்தில் போய் நம்ம தேவையில்லாத விஷயத்தை செஞ்சு மாட்டிக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மாதம். அதாவது வாக்குவாதம் பண்ணக்கூடாது. எதுலேயும் ரொம்ப அந்த மாதம் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட்டு யாரும் வந்து கேட்குறாங்க அதில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போயிடக்கூடாது. பிடிவாதத்தை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். பிடிவாதம் இல்லாமல் ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்குற அந்த ஒரு தன்மை இருக்கணும். பொறுமையும் நிதானமும் ஆல்ரெடி உங்கள்கிட்ட உண்டு. அந்த பொறுமையும் நிதானமும் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கவனமாக இருக்க வேண்டிய மாதங்களில் வரக்கூடிய நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ்லேருந்து நீங்கள் வந்து வெளியில் வந்துடலாம். இதுதான் வந்து பொதுவாக இந்த வருஷத்தில் நீங்கள் இந்த மாதிரி பார்த்து நடந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பொதுவாக அந்த நம்மளுடைய வீடியோலேயே நீங்கள் என்ன சாமி வணங்கணும் அப்படின்றத பற்றிலாம் நம்ம போட்டிருப்போம். நம்ம அதெல்லாம் வந்து ஒரு தனி வீடியோவாகவே இருக்கும். இந்த மாத பலன்கள், அந்த வருஷ பலன்கள், 2026 வருஷ பலன்கள்னு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பிக்சர் கிடைக்கும். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதம்ல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் எல்லா விதத்துலையும் உங்களுக்கு முன்னேற்றமே கிடைக்கும். நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்கள் அனைவர்கிட்டேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.